அம்மா ஏன் நம்ம சொல்றத நம்ப மாட்டேங்கிறாங்க? நம்ம இவ்ளோ இதுவும் சொல்றோமே! அம்மா ஏன் இத நம்பல? அம்மா ஏன் நம்பல? எனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் புரிஞ்சுது. ஓகே. அம்மா இத பெருசுப்படுத்த வேணாம்னு நெனைக்கிறாங்க. அஸ் ஒரு கேர்ள் ஆஸ்பெக்ட்ல வந்து என் பொண்ணுக்கு இப்படி நடந்துச்சுன்னு வெளிய போய் சொல்ல முடியாது ரைட்? ஃபேமிலி என்ன சொல்லும்? ரிலேட்டிவ் என்ன சொல்லுவாங்க? தப்பா பேசுவாங்க பொண்ண. அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல அவங்க யோசிச்சிருக்கலாம். அந்த ரீசன்னால அவங்க அத பெருசுப்படுத்தாம வீட்டுக்குள்ளேயே முடிச்சுட்டாங்க. அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் தான் ஓகே. தோணுச்சு. பட் 10 வயசுல ஒரு குழந்தைக்கு நடக்கிறதையே அம்மா இவ்ளோ யோசிக்கிறாங்க அப்டின்னும்போது, இப்போ இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்டிங்கிறத அம்மா எப்படி பார்க்குறாங்க? அம்மாக்கு வந்து நான் ஹராஸ்மென்ட் ஆனதோ, அப்யூஸ் ஆனதோ இப்போ வரைக்குமே தெரியாது. ஈவன் எங்க அம்மா இந்த இன்டர்வியூஸ் கூட பார்க்கல. நான் அத அவங்க கிட்ட காமிக்கவும் இல்ல. ஏன்னா, பெத்த பொண்ணு அந்த மாரி விஷயத்துல வந்து யூஸ் பண்ணப்படுறாங்க அப்டின்னா, எந்த தாயாலயுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டூ ஷோ ஹர் தட் ஃபேஸ். அந்த ஃபேஸ் எனக்கு அவங்க கிட்ட காமிக்க விருப்பம் இல்ல. அதனால நான் மோஸ்ட் அவங்க கிட்ட சொல்லாம அவாய்ட் பண்ணியிருக்கேன். பட் இன் கேஸ் நான் சொல்லியிருந்தேன் அப்டின்னா, கண்டிப்பா அவங்க ரியாக்ட் பண்ண விதமே வேற மாரி தான் இருந்திருக்கும்.